श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोरित छात्रबृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। வேதாந்த தீபத்தில் ஆகாஷாதிகரணம் நாம் பார்க்கணும். முதல் அத்தியாயம் முதல் பாதம் 5 6 8வது அதிகரணம் ஆகாஷாதிகரணம். ஒரே ஒரு சூத்திரம், ஆகாஷஸ்தல்லிங்காத் அப்படின்னு ஒரே சூத்திரம். இதே போல் அடுத்தது ஒரு அதிகரணம் இருக்குது, பிராணாதிகரணம் அப்படின்னு அதுக்கு பேர். அதையேவ பிராணஹா அப்படின்னு அங்கேயும் ஒரு சூத்திரம். இப்போ இந்த 2 அதிகரணங்கள் ஒரு பேட்டிக்கை நன்னா புரிஞ்சுக்கணும். முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தில் சதுசூத்திரிக்கு பிறகு ஈக்ஷத்தியதிகரணத்தில் பிரதானந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம், ஆனந்தமயாதிகரணத்தில் ஜீவன்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம், அந்தரதிகரணத்தில் விலக்ஷண புண்ணியசாலியாக இருக்கக்கூடியதான ஜீவ விசேஷ பூத்தனாக இருக்கக்கூடியதான ஜீவ விசேஷனாக இருக்கக்கூடிய, அதாவது விசேஷ ஜீவனாக இருக்கக்கூடியவன் ஆதித்யன்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். அங்கே அதற்கு ஏற்றா போல வாக்கியங்கள் இருந்தது. அதாவது நேரடியாக சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் இல்லை. ஒரு நிமிஷம். இப்போது ஈக்ஷத்தியதிகரணம், ஆனந்தமயாதிகரணம், அந்தரதிகரணம், இந்த 3 அதிகரணங்கள்லேயும் நேரடியாக பிரதானத்தையோ ஜீவனையோ அல்லது ஆதித்யனையோ குறிக்கக்கூடியதான சொற்கள் என்பது இல்லை. ஈக்ஷத்தியதிகரணத்தில் என்ன பண்ணார் பூர்வபக்ஷி? சதேவ சௌமிய இதமக்ராசித் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் சச்சப்த வாச்சியம் பிரதானம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணார். ஏன்னா அச்சேதனமான ஜெகத்திற்கு அச்சேதனமான பிரதானம்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தை வச்சுண்டு சச்சப்த வாச்சியம் பிரதானம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணார். அங்கெல்லாம் பிரதானம் ஜெகத்காரணம்னு இல்லை எங்கேயுமே. அதே மாதிரி ஆனந்தமயாதிகரணத்தில் எப்படி விஞ்ஞானமயன் ஜீவனோ அது மாதிரி ஆனந்தமயனும் ஜீவன், அந்த ஆனந்தமயன்தான் ஜெகத்காரண பூதன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அங்கேயும் நேரடியாக அவரால் வாதாட முடியல. ஆனந்தமயன் ஜீவனாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அதற்கு நாம் என்ன சொன்னோம்? கிடையாது, எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகன்லாம் இருக்குது. மிகச்சிறந்த ஆனந்தத்தை உடையவனான, அளவில்லாத ஆனந்தத்தை உடையவனாக ஜீவன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே அவர்களுடைய கேள்வியை தள்ளிட்டோம். ஆதித்யே திஷ்டதி அப்படின்னு ஆதித்யன்தான், ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புருஷன்தான் ஜெகத்காரண பூதன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அங்கேயும் நேரடியாக ஆதித்யன்தான் அப்படின்னு சொல்ல முடியல, அவரால் அடித்து சொல்ல முடியல. அவர் அங்கேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்தர்யாமி பிராமண ஸ்ருதிகள் வாக்கியங்களை வச்சுண்டு அந்தரதிகரணத்துலேயும் அவர்களுடைய கேள்விகளை புறந்தள்ளிட்டோம். இப்போ அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து வரக்கூடியதான 2 அதிகரணங்கள், ஆகாஷாதிகரணம்னு ஒன்று, பிராணாதிகரணம்னு ஒன்று. இந்த 2 அதிகரணங்கள்லையும் பார்த்திங்கன்னா நேரடியாகவே ஜெகத்காரணபூதனாக சொல்லப்பட்டதான ஒரு வஸ்து அங்கே நிர்தேசம் பண்ணப்பட்டிருக்கு.
நல்லா புரிஞ்சுக்கணும். புரியலன்னா கேளுங்க தயவுசெய்து. இப்போது பிரம்மம் ஜெகத்காரணம் இல்லை, அதற்கு பதிலாக, அதாவது பிரம்மம் ஜெகத்காரணம் இல்லை, ஏன் அப்படின்னா ஆகாசம்தான் ஜெகத்காரண பூதம், அதே மாதிரி பிராணந்தான் ஜெகத்காரண பூதம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக வாக்கியங்கள் தெரியறது. இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறார். பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம், போன அதிகரணங்களில் எங்களை புறந்தள்ளினா மாதிரி நீங்கள் தள்ள முடியாது இந்த இடத்துலலாம். ஏன்னா வேத வாக்கியம் மிக தெளிவாக சொல்கிறது, சர்வாணி அவானி இமானி பூத்தானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே அப்படின்னு இருக்கு. ஆகாஷாதேவ, ஏவக்காரன் வேற அங்கே சொல்லியிருக்கார். ஆகாசத்திலிருந்து தான் உண்டாகின்றது. அப்போ ஆகாசத்திலிருந்து தான் உண்டாகிறது அப்படின்னு முடிவு பண்ணால், யதோவா இமானி பூத்தானி ஜாயந்தே, எவனிடத்திலிருந்து இந்த அண்டச்சராச்சரங்களும் உண்டாகின்றதோ அப்போ ஆகாசத்திலிருந்து இந்த அண்டச்சராச்சரங்களும் உண்டாகின்றது. அப்போ சச்சப்த வாச்சியம் ஆகாசம், அப்போ அளவில்லாத ஆனந்தத்தை உடையது ஆகாசம். எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுவோம் நாங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பூர்வபக்ஷி? ஆகாசம்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி, ஆகாசம்னா மகாபூதம் பிரதமமாக இருக்கக்கூடிய ஆகாசம் கிடையாது, பஞ்சமதா மகாபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆகாசம் கிடையாது. ஆகாச சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. முதல்ல ஆசமந்தாத்து காசத்தே இது ஆகாஷா, ஆகாஷயதி இது ஆகாஷா, ரெண்டு விற்பத்தி சொல்கிறார் சித்தாந்தத்தில் இங்கே பாஷ்யக்காரர். ஆகாஷத்தே, ஆசமந்தாத்து காஷத்தே, முழுவதுமாக பிரகாசிக்கிறது, ஆகாஷயதி பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் ஆகாச சப்தமானது பகவானை தான் குறிக்குமே தவிர மகாபூதத்தை குறிக்காது அப்படின்னு சித்தாந்தம். சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணம் அபியுஜ்ஜிகதே, பிராணமேவ அபிசம்விசந்தி பிராணம் அபியுஜ்ஜிகதே அப்படின்னு அடுத்த அதிகரணத்தில் ஒரு வாக்கியம். பிராணனை அடைந்து லயத்தை அடைகின்றன, பிராணந்தான் இந்த லோகத்தை ரட்சித்து கொண்டிருக்கின்றது. சரி சுவாமி, ஆகாசம் கூட அச்சேத்தனம் சுவாமி, ஆனால் பிராணன் இல்லாமல் லோகம் இல்லையே. பிராணந்தான சுவாமி லோகத்துக்கு காரணம், வாயு விசேஷமாக இருக்கக்கூடிய பிராணந்தான் லோகத்துக்கு காரணம் அப்படின்னு இதில் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்கிறார் அடுத்த அதிகரணத்துலேயும். பிராணயதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜீவயத்தின்னு அர்த்தம். அதனால் பிராணா சப்தமானது இவரை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராணாதிகரண விசாரத்தில் ஒரு உபனிஷத் கதைகள்லாம் சொல்லப்படுற உஷஸ்தியினுடைய கதைகள்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கிறார். சுதப்பிரகாஷிகாச்சார் ரொம்ப அழகாக அதை சாதித்திருக்கிறார். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தங்கள்லாம் ரொம்ப அழகாக சாதித்திருக்கிறார் சுதப்பிரகாஷிகாச்சாரியார். சரி இருக்கட்டும். இப்போ இந்த அதிகரணத்துடைய சாரத்தை சொல்லிட்டேன். இப்போ இந்த அதிகரணத்துடைய பங்க்தி அர்த்தங்களை பார்க்கலாம். நாம் முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்து 8வது அதிகரணம் ஆகாஷாதிகரணம். ஆகாஷ தல்லிங்காத் அப்படின்னு ஒரே ஒரு சூத்திரம். ஒரு சூத்திரம்தான், ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப கஷ்டமான அதிகரணம் இந்த ஆகாஷாதிகரணம். பிராணாதிகரணம்ன்றது பங்க்தி 4 லைன் தான் இருக்கும் ஸ்ரீபாஷ்யத்தில். ஆனால் பிராணாதிகரணத்தில் சதஸெல்லாம் சொல்லும் பொழுது பெரியவாள் நம்மளை அந்த உபனிஷத் கதைகள்லாமும் சொல்ல வச்சுருவா. அந்த உஷஸ்தியினுடைய கதைகள்லாமும் சொல்ல வச்சுருவா. அதெல்லாம் பார்த்துட்டு போனால் தான் பிராணாதிகரணம்லாம் சொல்ல முடியும். ஏன்னா கேள்வி கேட்டு இழுத்துருவா அந்த கதைகளை உள்ள. அப்போது தெரியலன்னா கஷ்டம். அதனால் அதுவும் கொஞ்சம் சிரமமான அதிகரணம் தான். வெறும் பங்க்தி மட்டும் 4 லைன் தான் இருக்குது, அதனால் சொல்கிறது ரொம்ப சுலபம், 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்க முடியாது அந்த அதிகரணத்தையும். ஏன்னா சுதப்பிரகாஷிகாச்சாரியார் நிறைய எழுதிட்டார் அந்த அதிகரணத்தை. ஏதோ ஒரு வித்தியார்த்தி சொல்கிறான்னா கம்முன்னு இருப்பாள். இப்போ அடியனை போல் ஆள்லாம் சொல்கிறான்னா பெரியவாள் வந்து கண்டிப்பாக அந்த கதைகள்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னே கேட்பாள். சரி, ஆகாஷஸ்தல்லிங்காத் அப்படின்னு ஒரு சூத்திரம்.
சித்தாந்த சூத்திரம் தான் இது. ஆகாஷ சப்தவாச்சியா பரமாத்மா தல்லிங்காத் தத்விஷேக லிங்காத், அவனை குறிக்கக்கூடிய, அவனை மட்டுமே குறிக்கக்கூடிய அடையாளங்கள் இருக்கின்றபடியால், லிங்கம்னு அடையாளம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அவனை மட்டுமே குறிக்கக்கூடியதான அடையாளங்கள் இருக்கின்றபடியினால். இப்போது பங்கி பாருங்கோ, சாந்தோக்கியே அஸ்ய லோகஸ்ய கா கதிரிதி ஆகாஷ இதி ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே ஆகாஷம் பிரத்யஸ்தம் யந்தி இத்யத்ர ஆகாஷசப்த நிர்திஷ்டம் ஜகத்காரணம் கிம் பிரசித்த ஆகாஷः உத சமஸ்த சிதச்சித்வஸ்து விலக்ஷணம் பிரம்மேதி சம்சயः. பிரசித்த ஆகாஷ இதி பூர்வபக்ஷः. குதः? ஆகாஷசப்தஸ்ய லோகே தத்ரைவ व्युत्पत्तेः यतो वा इमानि इत्यादि सामान्यलक्षणस्य सदादिशब्दानामपि साधारणत्वेन आकाशादेव समुत्पद्यन्ते इति विशेषे पर्यवसानात् ईक्षणादयोपि आकाश एव जगत्कारणमिति निश्चिते सति गौणाः वर्णनीयाः इति. राद्धान्तस्तु सर्वाणि हवा इमानि भूतानि इति प्रसिद्धवन्निर्देशात् प्रसिद्धिश्च ईक्षापूर्वकत्वात् चिदचिद्वस्तु विलक्षणं सर्वज्ञं ब्रह्म आकाशशब्दनिर्दिष्टम् इति. सूत्रात्तस्तु आकाशशब्दनिर्दिष्टं परमेव ब्रह्म प्रसिद्धवन्निर्दिश्यमानात् जगत्कारणत्वादि लिंगात् அப்படின்னு இங்கே சொல்லப்படுறது. நல்லா பாருங்கோ, சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே அப்படின்னு வாக்கியம். ஐயோ, திடீர்னு ஸ்க்ரோல் ஆகிடுது பேஜ். நம்மளால் கையை வச்சுன்னு சும்மா இருக்க முடியும், எத்தையோ தொட்டால் ஸ்க்ரோல் ஆகிடுது. இப்போது எல்லா அண்ட சராச்சரங்களும் ஆகாசத்திலிருந்து உண்டாகின்றன. சாந்தோக்கியே அப்படின்னா சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான இந்த வாக்கியம் என்ன? சாந்தோக்கியே அஸ்ய லோகஸ்ய கா கதிரிதி. இப்போது இந்த லோகத்திற்கு, இந்த அண்ட சராச்சரங்களுக்கு கா கதிஹி, இது என்ன கதி? கதின்னா அதாவது சாந்தோக்கியத்தில் இந்த பிரகரணம் வரும்பொழுது ஒரு சில கேள்விகள் அங்கே வருது. இப்போ சாமத்துக்கு கா கதி அப்படின்னு கேட்டான், அங்கே பூமிய கதி அப்படின்னு சொன்னார். உடனே இந்த பூமிக்கு கா கதிஹி அஸ்ய லோகஸ்ய கா கதிஹி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே ஆகாஷம் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அஸ்ய லோகஸ்ய கா கதிரிதி ஆகாஷ இதி ஹோவாச்ச, ஆகாஷம் என்று சொல்லப்பட்டது. உடனே என்ன பண்ணார்? சர்வாணி ஹவானி இமானி பூதானி, சர்வாணி ஹவா இமானி பூதானி, இந்த அண்ட சராச்சரங்களும் ஆகாசத்திலிருந்து உண்டாகின்றன. ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே, எல்லா பூதங்களும் ஆகாசத்திலிருந்து உண்டாகின்றன அப்படின்னு தெளிவாக சொன்னார். ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி, ஆகாசத்தை அடைந்து லயத்தை அடைகின்றன. ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி, ஆகாசத்தினிடத்திலே லயத்தை அடைகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டது. இது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். இங்கே சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே, ஆகாசத்திலிருந்து தான் உண்டாகின்றன அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார்.
அதே மாதிரி லயமும் ஆகாசத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகாஷ சப்த நிர்திஷ்டம் ஜகத்காரணம் கிம் பிரசித்த ஆகாஷா உத சமஸ்த சிதச்சித் வஸ்து விலக்ஷணம் பிரம்மேதி சம்சயா. இப்போது ஜகத்காரணபூதமாக இங்கு சொல்லப்பட்டதான ஆகாஷ சப்தமானது பிரசித்த ஆகாசத்தை குறிக்கின்றதா? அதாவது ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவின்னு சொல்லக்கூடியதான பஞ்சமகா பூதங்களில் ஒன்றான பிரசித்த ஆகாசத்தை குறிக்கின்றதா? அல்லது சமஸ்த சிதச்சித் வஸ்து விலக்ஷணம் பிரம்மேதி சம்சயா, இல்லை முன்னாடி அதிகரணங்கள்லாம் சொல்லப்பட்டதான சேத்தனாச்சேத்தன பதார்த்தங்களை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடியதான பிரம்மம் சொல்லப்படுகின்றதா அப்படின்னு சம்சயமானது இந்த இடத்துல ஏற்படுறது. பிரசித்த ஆகாசம்னு பூர்வபக்ஷம். சுவாமி மகாபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதான பிரசித்த ஆகாசம்தான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். குதஹா ஆகாஷ சப்தஸ்ய லோகே தத்ரைவ வித்பத்தே. சுவாமி, சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட போங்களேன், சாமான்யமாக ஒருத்தர்கிட்ட போனால் ஆகாஷ சப்தத்துக்கு என்ன வித்பத்தி? இப்போது உங்களுக்கு தெரியும், அவன் நியாயசாஸ்திரம் வாசித்துட்டு வந்தவன். அவங்க அப்பா ஸ்வேதகேது, அவன் உத்காலகன். அந்த உத்காலகனுக்கு ஆகாசம்னா இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு ஆகாசம்தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு நீங்கள் ஆகாசம்னா பரமாத்மான்ற விசாரம் அவனுக்கு தெரியாது. அப்போ ஆகாஷ சப்தத்தை அவன் என்ன சொல்லுவான்? சுவாமி, இங்கே சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தேன்னு இருக்குது. ஆகாசம்னாலே லோகத்தில் இந்த பஞ்சமகா பூதங்களுக்குள்ள ஒன்றாக இருக்கக்கூடிய ஆகாசம்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பரமாத்மா அப்படின்ற அர்த்தங்கள்லாம் இங்கே கிடையாது சுவாமி அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை இங்கே கேட்குறான். அவனுக்கு அதானே தெரியும், அவனுக்கு அப்படி தானே விற்பத்தி இருக்கும். அப்போ ஆகாஷ சப்தஸ்ய லோகே தத்ரைவ வித்பத்தே, அந்த இடத்துல மட்டும்தான் விற்பத்தியானது இருக்குது. பஞ்சமகா பூதங்களுக்குள்ள ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தில் தான் விற்பத்தியானது இருக்குது, வேற எங்கேயும் விற்பத்தி இல்லை. அது மட்டும் இல்லை, முன்னாடி ஜென்மாத்தியதிகரணம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி, இந்த மாதிரியான வாக்கியங்கள் அங்கே ஸ்பஷ்டமாக சொல்லலை. அங்கே என்ன பண்ணார்? சாமான்யமாக சொல்லியிருக்கார். எதனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, எதனால் இந்த அண்ட சராச்சரங்களும் ஜீவித்து கொண்டிருக்கின்றனவோ, எதனை அடைந்து லயத்தை அடைகின்றனவோ, இப்படின்னு சாமான்யமாக சொல்லியிருக்கார். சாமான்யமாக அங்கு சொல்லப்பட்ட விஷயத்தை இங்கே சாந்தோக்கிய உபனிஷத்தில், தைத்திரிய உபனிஷத்தில் சாமான்யமாக சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு வரும்பொழுது அங்கே விசேஷ சப்தங்களை உபயோகப்படுத்தி சொல்லியிருக்கு வேதம். தைத்திரிய உபனிஷத்தில் சாமான்யமாக சொல்லியிருக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்தில் விசேஷமாக ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. எதனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, அப்போ என்ன ஏற்படும்? ஆகாசத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றன, ஸ்பஷ்டமாக இருக்கே. யதோவாயுமானி இத்தியாதி சாமானிய லக்ஷணஸ்ய சதாதி சப்தானாமபி சாதாரணத்வேன ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே இதி விசேஷே பர்யவசானாத். யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்றதுலேயும் சாமானியம்தான். சத்து, ஆனந்தம், ஆதித்யன் இந்த மாதிரியான சப்தங்களும் சாதாரணமாக சொல்லிச்சு. சாதாரணம்னா இரண்டிற்கும் பொருந்துரா போல சொல்லிச்சு. பூர்வபக்ஷி அதை பிரதானம்னு நினச்சிண்டார். அது பிரதானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மான்னு சொன்னேன். சாதாரணம்,
நீயும் ஆர்கியூ பண்ணலாம், நானும் ஆர்கியூ பண்ணலாம். அப்படிப்பட்ட சப்தங்கள் அந்த சப்தங்கள்லாம் ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லலை அந்த இடத்துலலாம். ஆனால் இங்கே பூர்வபக்ஷிக்கு மெயினான ஒரு வாதம் கிடச்சுடுத்து. அவர் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் கிடச்சுடுத்துங்க. ஏன் அப்படின்னா ஆகாஷா தேவ சமுத்பத்தியந்தேன்னு இருக்குது. சாமான்யமாக சொல்லப்பட்டு பின்பு ஆகாஷா தேவ சமுத்பத்தியந்தே இதி விசேஷே பர்யவசானாத், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து விசேஷத்தில் முடிக்கணும். பர்யவசானம்னா முடிவு பெறணும். இதுதான் பர்யவசானம். விசேஷத்தில் கொண்டு வந்து முடிச்சிருக்கார் மொத்தத்தையும். வேதமே முடிச்சிருக்கு. அப்போ விசேஷே பர்யவசானாத் எதில்? ஆகாசத்தில் தான் முடிக்கணும். அப்போ யதோவாயுமானி பூதானியும் ஆகாசம். சத்து சதேவ சௌமேதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம்ன்ற இடத்துலையும் ஆகாசம், ஆனந்தமயன்ற இடத்துலையும் ஆகாசம், ஆதித்ய திஷ்டதின்ற இடத்துலையும் ஆகாசம். எல்லாமே ஆகாசம்தான். ஏன்னா ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி, ஆகாசத்தை அடைந்து லயத்தை அடைகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே நாம் ஒரு கேள்வி கேட்போம், சுவாமி இதைத்தான் முன்னாடியே சொன்னோம் சுவாமி, திருப்பி திருப்பி இதுலேயே இருக்கல நீர். ஆகாசம்ன்றது ஒரு அச்சேதனம் சுவாமி. ஆகாசம் ஒன்றும் சேத்தனன் கிடையாது. ஒரு சேத்தனன் தான் ஜெகத்காரண பூத்தனாக இருக்க முடியும். அச்சேதனம் ஜெகத்காரண பூத்தனாக இருக்க முடியாது. நாங்கள் ஈக்ஷத் அதிகரணத்திலேயே அதை நிர்தாரணம் பண்ணிட்டோம். அச்சேதனசிய சேத்தனம் பிரதி அதிஷ்டாத்ருத்வ அபாவாத், இந்த பங்கி நம்ம வாசித்தோம். அச்சேதன பதார்த்தத்துக்கு சேத்தன பதார்த்தம் பிரதி காரணம் இருக்க முடியாது, அதிஷ்டாத்திருத்துவம் இருக்க முடியாது. ஏன்னா அது அச்சேதனம், இது சேத்தனம். நாங்கள் பிரதானத்தை ஜெகத்காரணபூதமாக நீங்கள் சொல்லி வாதாடும் பொழுதே அதை நாங்கள் கண்டிச்சுட்டோமே. அச்சேதன பதார்த்தத்திற்கு ஈக்ஷணாதி கிரியாபாவாத் தடைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசிருஜத்தன்னு ஐக்ஷத, அது சங்கல்பித்தது அப்படின்ற ஈக்ஷண ரூப கிரியையானது அச்சேதன பதார்த்தத்துக்கு பொருந்தாது சுவாமி. ஆகாசமும் அச்சேதனம்தான், அதுக்கு எப்படி ததைக்ஷத பகுஸ்யாம்னு பொருந்தோம் அப்படின்னால் அது சொல்கிறார் சுவாமி. அங்கே வேறு விஷயம், பிரதானாதேவ சமுத்பத்தியந்தேன்னு அங்கே இல்லை. இங்கே அப்படி இல்லை சுவாமி, ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தேன்னு இருக்குது. பிரதானம் பிரத்யஸ்தம் யந்தின்னு அங்கே இல்லை. இங்கே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தின்னு இருக்குது. அங்கே சொன்ன சித்தாந்தத்தை வச்சுட்டு இங்கே பூர்வபக்ஷத்தை நீங்கள் தள்ள முடியாது சுவாமி. பூர்வபக்ஷ சொல்கிறார், அங்கே சொன்ன சித்தாந்தம் வேறு, இங்கே சொல்லப்பட்ட பூர்வபக்ஷம் வேறு. அங்கேயே நாங்கள் சொல்லிட்டோம் சுவாமி, இங்கே இது கேள்வியே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வாக்கியம் மிக தெளிவாக சொல்கிறது. அங்கேயே நாங்கள் என்ன சொன்னோம், கவுனமாக எடுத்துக்கலாமேன்னு சொன்னோம். கவுனஸ்சேன்னா ஆத்மசப்தாத் அப்படின்னு கவுனமாக எடுத்துக்கலாமேன்னு கேட்டோம். நீ அங்கே என்ன பண்ண, கவுனமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா ஆத்மசப்த விவகாரம் இருக்கிறபடினால கவுனமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இங்கே அந்த பஜனையே ஆகாது. இங்கே ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தே, ஆகாசத்திலிருந்து உண்டாகின்றது அப்படின்னு இருக்குது. நீ அதனால் கேள்வியே கேட்க முடியாது அந்த கேள்வியை. சரி, அப்போது அந்த ஈக்ஷணம்லாம் என்ன சுவாமி பண்ணுறது? ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏன்னு இருக்க, அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? கவுனமாக சொல்லிட்டு போ. ஈக்ஷணாதயோபி ஆகாஷா ஏவ ஜகத்காரணம் இது நிச்சிதே சதி கவுனாக வர்ணனீயாக. கவுனாக வர்ணனீயாக, ஆகாசம்தான் ஜெகத்காரணம் என்று நிச்சயிக்கப்பட்டால் ஈக்ஷண ரூப கிரியையெல்லாம் கவுனமாக சொல்லிட்டு போ. ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்குது இந்த விசாரம். இந்த தீபத்தில் சுவாமி எடுக்கலை, அங்கே ஆத்மசப்த விவகாரம் பண்ணியிருக்குமேனு ஒரு கேள்வி கேட்பார். அடுத்தது இதை வேணால் கவுனமாக சொல்லிட்டு போகலாம் சுவாமி. தத் சத்தியம் ச ஆத்மா அப்படின்னு விவகாரம் வாக்கியம் இருக்க சாந்தோக்கிய உபநிஷத்தில் பின்னாடி ச ஆத்மா, ஆகாசத்துக்கு ஆத்மசப்தம் வராதே அப்படின்னு கேட்பார். அதுக்கு பூர்வபக்ஷி சொல்வார், அச்சேதனத்துக்கும் ஆத்மசப்த விவகாரம் இருக்குது சுவாமி. எங்கே? மிருதாத்மகோ கடஹா விவகாரம் பண்ணுறிய, மிருதாத்மகோ கடஹா அப்படின்னு விவகாரம் பண்ணுறமே. ஆப்னோதி இத்தி ஆத்மா இது வித்பத்தியா
அச்சேதன பதார்த்தத்துக்கு கூட ஆத்மசப்த விவகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஆகாஷாதிகரணத்தில் அங்கே வாதாடுவார் பூர்வபக்ஷி. இதை கேள்வியை கேட்ட உடனே கவுனகான்னு சொல்ல முடியாது, சொல்லி ஆகணும். அங்கே ஆத்மசப்த விவகாரம் இருக்குதுன்னு நாங்கள் காமிச்சோமேண்ணா, அச்சேதன பதார்த்தத்துக்கும் ஆத்மசப்த விவகாரம் பண்ண முடியும் அப்படின்னு வாதாடுவார். ஆகையினால ஆகாசம்தான் ஜெகத்காரணம். பஞ்சமகாபூதங்களுக்குள்ள முதன்மையானதும் ஆகாசம்தான். பூர்வபக்ஷம் ஆகாசம்தான் ஜெகத்காரண பூதம் அப்படின்னு இந்த இடத்துல பூர்வபக்ஷி வாதாடுறார். சித்தாந்தி சொல்கிறார் ராத்தாந்தஸ்து, ராத்தாந்தா சித்தாந்தா இதெல்லாம் ஒரே அர்த்தம்தான், பரியாய பதங்கள். பாஷிகார் பல இடங்களில் ராத்தாந்தகான்னு சொல்லுவார், சித்தாந்தகான்னு சொல்லுவார். இதெல்லாம் பாஷிகாரருடைய ஷைலி. சர்வாணி ஹவா இமானி பூதானி இதி பிரசித்தவன் நிர்தேசாத். சுவாமி அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றன அப்படின்னு ஒரு பிரசித்தவன் நிர்தேசாத், முக்கியமான ஒரு குறியீடு இருக்குது அந்த இடத்துல இல்லையா? அண்ட சராச்சரங்களும் உண்டாடுது. வெறும் அச்சேதன பதார்த்தத்தை மட்டும் சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்லலை. சர்வாணி ஹவா இமானி பூதானி, அது மட்டும் இல்லை, ஆகாசமும் பஞ்சமகாபூதங்களில் ஒன்று. ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தேன்னு சர்வாணி ஹவா இமானி பூதானின்னு சொல்லிட்டு எல்லா பூதங்களும் ஆகாசத்திலிருந்து உண்டாகின்றன. எல்லா பூதங்களும்னு சொல்லும்பொழுது அங்கே ஆகாசம் இருக்கா இல்லையா? ஆகாசத்தை தவிர்த்து மற்ற 4 பூதங்கள்னால் வாக்கியம் இல்லையே எங்கேயும். அதுக்கு அடுத்த வாக்கியங்கள்லாம் பாருன்றார் பாஷிகாரர். எங்கேயுமே அதுக்கு அடுத்த வாக்கியங்கள்லாம் ஆகாசம் நித்தியம், மற்ற பதார்த்தங்கள்லாம் ஆகாசத்திலிருந்து உண்டானவைகள் அப்படின்லாம் சொல்லப்படலையே. சர்வாணி ஹவா இமானி பூதானி, சர்வாணி ஹவா இமானி பூதானினா எல்லா ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தன்னா அண்ட சராச்சரங்களும் ஆகாசத்திலிருந்து உண்டானது அப்படின்னு தானே இருக்குது. அப்போ ஆகாசத்துலேருந்து உண்டாகுமா? இப்போ உண்டானதுன்னு சொல்லிருக்கே, இது ஒரு சிருஷ்டி. அந்த சிருஷ்டி எப்படிப்பட்ட சிருஷ்டி? பிரசித்தி எங்கே இருக்குது? ஈக்ஷா பூர்விக சிருஷ்டி தான் இருக்குது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயை தத் தேஜோ அசிரிஜத்தை, தேஜஸை உண்டு பண்ணது அப்படின்றது ஒரு உபலக்ஷணம். அது ஆகாசத்தையும் உண்டு பண்ணதுன்னு தான் எடுத்துக்கணும். பல இடங்களில் தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மனா ஆகாஷ சம்பூதா அப்படின்னு ஆத்மனா ஆகாஷ சம்பூதா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ சிதச்சித் வஸ்து விலக்ஷணம் சர்வஜம் பிரம்ம ஆகாஷ சப்த நிர்திஷ்டம் சிம்பிளாக முடிச்சுட்டார். இப்போ ஆகாசம் அப்படின்றது பிரம்மந்தான். அங்கே ஸ்ரீபாஷ்யத்தில் வேதாந்த சாரத்தில் ஸ்ரீபாஷ்யத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆகாஷயதீதி ஆகாஷா அதெல்லாம் சொல்லியிருப்பார். சூத்திரார்த்தஸ்து ஆகாஷ சப்த நிர்திஷ்டம் பரமேவ பிரம்ம பிரசித்தவன் நிர்திஷ்யமானாத் ஜகத்காரணத்வாதி லிங்காத் அப்படின்னு இங்கே வேதாந்த தீபத்தில் ஆகாஷாதிகரணம் சொல்லப்பட்டது. இப்போது இதில் பார்க்கலாம், பிராணாதிகரணத்தில் அதாவது வேதாந்த சாரத்தில் ஆகாஷாதிகரணத்தை பார்க்கலாம். இப்போது அடுத்தது ஒரே ஒரு நிமிஷம். அதையேவ பிராணஹா அப்படின்னு அடுத்த சூத்திரம் தீபத்திலே பாருங்க. அடுத்த சூத்திரம் பிரஸ்தோத்தர்யா தேவதா பிரஸ்தாவமன்வாயத்தா இதி பிரஸ்துத்ய கதமா சா தேவதேதி பிராண இதி ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணமேவ அபிசம்விஷந்தி பிராணம் அபியுஜ்ஜுகதே சைஷா தேவதா பிரஸ்தாவமன்வாயத்தா இत्यत्र நிகில ஜகத்காரணतया பிராணசப்த நிர்திஷ்டா கிம் பிரசித்த பிராணः உத உக்தலக்ஷணம் பிரம்மேதி சம்சயः பிரசித்த பிராண இதி பூர்வபக்ஷः குதः
सर्वस्य जगतः प्राणायत्तस्थितिनिर्देशात् स्थितिदर्शनात् स एव निखिलजगत्कारणतया निर्देशम् अर्हतीति। राद्धान्तस्तु शिलाकाष्ठादिषु अचेतनेषु चेतनस्वरूपेषु च प्राणायत्तस्थित्यभावात् सर्वाणि हवा इमानि भूतानि इति प्रसिद्धवन्निर्देशादेव हेतोः प्राणशब्दनिर्दिष्टं परमेव ब्रह्म इति सूत्रमपि व्याख्यातम्। सरि, अतएव प्राणः सूत्रार्थं सूत्रम् इप्पो अतएव पूर्वस्मिन् अधिकरणे आकाशशब्दनिर्दिष्टः परमात्मा इति यथा निरूपितः तथैव प्राणशब्दनिर्दिष्टस्यापि परमात्मपरत्वं निर्दिश्यते निरूप्यते। அவ்வளோதான். போன அதிகரணத்தில் எப்படி ஆகாச சப்த நிர்திஷ்டன் பரமாத்மா என்று சொன்னோமோ அதே மாதிரி இந்த அதிகரணத்தில் பிராணசப்த நிர்திஷ்டன் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். சரி, தனி அதிகரணம் எதுக்கு? யதா आकाशाधिकरणे आकाशशब्दस्य परमात्म परत्वं प्रतिपादितं तथैव प्राणशब्दस्यापि परमात्मपरत्वं प्रतिपाद्यते. मुडिஞ்சு போச்சு. अतएव प्राणः அப்படின்னு பிருத்தக் சூத்திர பிரணயனம், தனியாக ஒரு சூத்திரத்தை அருளி செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இந்த இடத்துல. ஆகாசம்ன்றது ஒரு அச்சேதனம். கேள்வி கேட்டவருடைய அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கணும். ஆகாசம்ன்றது ஒரு அச்சேதனம். நீ என்ன சொன்ன? அச்சேதனத்துக்கு சேத்தன அதிஷ்டாத்திருத்தம் வராது அப்படின்னு சொன்னேன். இங்கே அப்படி இல்லை. சேத்தனாயத்த ஸ்திதி இருக்கே, சேத்தனன் லோகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கின்றான், ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் எப்படி ஏற்படுறது? பிராணனால் தான் ஏற்படுறது. இப்போ 7:15 மணிலேருந்து அடியன் பாடம் நடத்திட்டுருக்கேன். 7 மணிக்கே ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி என்னவோ தெரில, தூக்கமே வரல, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம் எல்லா காரியத்தையும். ஒரு 4-5 நாளாக கிளாஸே இல்லை. நமக்கே கிளாஸ் இல்லைன்னா ரொம்ப ஏதோ பொழுதே போகிறதில்ல. ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு. எப்படியோ முடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சில காரியங்கள்லாம் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏதோ முடிச்சுட்டோம். எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் பண்ணிடலாம். சரி, சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாமகானம் பண்ணும்பொழுது பிரஸ்தோதா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பிரஸ்தாவம் பண்ணுவார், ஆரம்பித்து வைப்பார் சாமகானத்தை யாகம் பண்ணும்பொழுது. இப்போது கதமாசா தேவதா, அந்த சமயத்தில் தேவதை யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த தேவதை யாருன்னா பிராணந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. இது கதை, பெரிய கதை, நான் அப்புறமா சொல்கிறேன் இந்த கதையை. பிராணந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த இடத்துல. சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணமேவ அபிசம்பிஷந்தி பிராணம் அபியுஜ்ஜிகத்தை சைஷா தேவதா பிரஸ்தாவம் அன்வாயத்தா. அப்போது பிராணந்தான் சமஸ்த ஜந்து சண்ட சராச்சரங்களும் பிராணனிடத்தில் தான் சேர்றது. பிராணனால் தான் இந்த சமஸ்த பிராணிகளுமே இருக்குது. சமஸ்த பிராணிகள், அதாவது தேவ திரியன் மனுஷ ஸ்தாவரம் எல்லாமே பிராணனுக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவைகளாக தான் இருக்குது. அதே மாதிரி பிராணம் அபியுஜ்ஜிகத்தை, பிராணனிடத்தில் தான், பிராணன்லேருந்து தான் புறப்படுறது எல்லாமே. இப்போ பிராணந்தான் இந்த பிரஸ்தாவம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பகுதியில் தேவதையாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குது. சரி, அப்போது நிகில ஜெகத்காரணமாக சொல்லப்பட்டது அண்ட சராச்சரங்களுக்கும் ஜெகத்காரண பூதமாக சொல்லப்பட்டது பிரசித்த பிராணந்தான்.
பிராணசப்த நிர்திஷ்டமாக சொல்லப்பட்டது பிரசித்த பிராணந்தான். பிராணாபான உதான சமான பிராணாபான வியான உதான சமானகா இப்படிப்பட்டதான பஞ்சவர்த்தி பிராணனாக இருக்கக்கூடியது தான் பிரசித்த பிராணகா. இல்லை ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரம்மமா அப்படின்னு ஒரு சம்சயம் ஏற்படுறது. பிரசித்த பிராணந்தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணுறார். ஏன் அப்படின்னா ஸ்பஷ்டம் சர்வசிய ஜெகத்தா பிராணாயத்த ஸ்திதி தரிசனாத். சுவாமி இந்த ஜெகத்து முழுவதுமே பிராணனை கொண்டு தான் இயங்கிறது அப்படின்றது தெரியறது. பிராணாயத்த ஸ்திதி தரிசனாத் பிராணனை கொண்டு தான் இயங்கிறது. சயேவ நிகில ஜெகதேக காரணத்தையா நிர்தேசம் அர்ஹதி. இந்த அண்ட சராச்சரங்களும் பிராணனை கொண்டு இயங்கும் பொழுது பிராணந்தான் ஜெகத்காரணம்ன்றது ஸ்பஷ்டமாக தெரியறதோ இல்லையோ அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணுறான். ராத்தாந்தஸ்து சுவாமி அண்ட சராச்சரங்களும் பிராணாயத்த ஸ்திதி எங்கே தெரிகிறது? இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. அப்போ ஷிலா காஷ்டாதிகளில் பிராணன் இல்லையே. ஷிலா காஷ்டாதிகள் இப்போ நான் ஒரு டேபிள் வச்சுன்னு இருக்கேன். எனக்கு எங்கள் காலத்தில் வந்து படிக்கிறதுக்கு ஒரு டேபிள் வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா. இப்போது எங்கெங்கேயோ அலையாத, ஒரு இடத்துல போட்டுன்னு தயவுசெய்து ஒரு இடத்துல உட்காரு. அவர் லேப்டாப் கீழே வந்துடுத்து. அதுலேருந்து என்ன பண்ணாருன்னா யாரையோ ஆளை விட்டு ஆர்டர் போட சொல்லி ஒரு டேபிள் வாங்கி கொடுத்தார். டேபிள் ஒரு சேர், எங்கேயோ அலையாதேன்னு சொல்லிட்டார் அப்பா. இப்போது ஷிலா காஷ்டாதிஷு இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் வந்து ஷிலா காஷ்டாதிஷு, ஷிலானா சிலை, காஷ்டம்னா கட்டை. இந்த மாதிரி அச்சேதன பதார்த்தங்களில் பிராணன் இருக்கான்னா, பிராணாயத்த ஸ்திதி இருக்கான்னா. சரி, சரீர விசிஷ்ட ஜீவனுக்கு தான் பிராணாயத்த ஸ்திதி இருக்கு. ஜீவனுடைய ஸ்வரூபத்தில் பிராணாயத்த ஸ்திதி இருக்கான்னா. ஜீவஸ்வரூபேச்ச கேவல ஆத்மா திஷ்டதி கலு. முக்தனாக இருக்கும் பொழுது இப்போ அங்கெல்லாம் இல்லையே. ஸ்வரூபேஷுச்ச பிராணாயத்த ஸ்தித்ய அபாவாத். அங்கெல்லாம் பிராணனே இல்லையே. நீ என்ன சொன்ன? சர்வசிய ஜெகதா பிராணாயத்த ஸ்திதி தரிசனாத் அப்படின்னு. அண்ட சராச்சரங்களுக்கும் பிராணாயத்த ஸ்திதி தரிசனம் கிடையவே கிடையாது. போ, ஷிலா காஷ்டாதிகளில் இல்லை, ஜீவனுடைய ஸ்வரூபத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஒரு கேள்வியே கிடையாது. ஆகாஷாதிகரணத்தை சொல்லப்பட்ட அதே தான் சர்வாணி ஹவா இமானி பூதானின்னு சொல்லப்பட்டபடினால பிராணசப்த நிர்திஷ்டன் பரமாத்மா தான். இப்போ பிரசித்த பிராணம்லாம் கிடையாது. பிராணசப்த நிர்திஷ்டன் பரமாத்மா தான். இங்கே ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு வித்பத்தி சொல்லியிருக்கார். அது சாரத்தில் காட்டுவார். ஏற்கனவே சொன்னேன், பிராணயதீதி பிராணஹா. பிராணசப்தமானது எப்படி பரமாத்மாவை குறிக்கும், ஆகாஷ சப்தமானது எப்படி பரமாத்மாவை குறிக்கும். ஆகாஷயதி இத்தி ஆகாஷா, ஆகாஷத்தே இத்தி ஆகாஷா. இந்த விற்பத்தியினால் பரமாத்மாவை குறிக்கக்கூடிய சொல் அதெல்லாம். அதே மாதிரி பிராணயதி ஜீவயதி இத்தி பிராணஹா அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு இது பரமாத்மாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு நாம் வந்து ஸ்பஷ்டமாக பார்க்கலாம். வேதாந்த் சாரத்தில் ஆகாஷாதிகரணத்தையும் பிராணாதிகரணத்தையும் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.